தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் தாலுகாவில் செயல்பட்டு வருகிறது வஉசி அரசு மருத்துவமனை. சுற்றிலும் உள்ள 40க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த 50,000க்கும் மேற்பட்டோர் இந்த அரசு மருத்துவமனையில்தான் சிகிச்சை பெற்று வருகின்றனர். நாள்தோறும் சுமார் 300க்கும் மேற்பட்டோர் வந்து செல்லும் மருத்துவமனையில் இரவு நேரங்களில் பணியாளர்கள் மருத்துவர்கள் இன்றி வெறிச்சோடி காணப்படுகிறது. இந்த நிலையில் பாஞ்சாலங்குறிச்சி சிலோன் காலனியைச் சேர்ந்த சரவணன் என்பவரது மனைவி சுந்தரி பிரசவத்திற்காக வஉசி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். 31ஆம் தேதியன்று நள்ளிரவு சுமார் 1:30 மணியளவில் திடீரென சுந்தரிக்கு பிரசவ வலி ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் சுந்தரி அலறி துடிக்கவே அவரது கணவர் சரவணன் ஓடோடி சென்று பணியில் இருந்த செவிலியரை எழுப்பியுள்ளார். நீண்ட உறக்கத்தில் இருந்து எழுப்பியதால் ஆத்திரமடைந்த செவிலியர்கள் சரவணனை வாய்க்கு வந்தபடி திட்டியுள்ளனர். பிரசவ வலி வந்தால் தங்களை எழுப்பக்கூடாது என்றும் காவலாளியிடம் மட்டுமே கூற வேண்டும், இப்படி கத்துவதால் தங்கள் தூக்கம்தான் கெட்டுப்போவதாக கூறியிருக்கின்றனர். இதனை கேட்டு அதிர்ந்து போன சரவணன் இரவோடு இரவாக சுந்தரியை காரில் ஏற்றி தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார். அங்கு அனுமதிக்கப்பட்ட சில மணி நேரத்திலேயே சுந்தரிக்கு சுகப்பிரசவத்தில் குழந்தை பிறந்தது. அரசு மருத்துவமனை என்பது சாமானியர்களின் பயன்பாட்டிற்கே இயங்கி வருகிறது. ஆனால் இதுபோன்ற அலட்சியமிக்க ஊழியர்களால் அரசு மருத்துவமனையின் மீது அச்சம் ஏற்படுவதாக பொறுமுவது சரவணன் மட்டுமல்ல, ஒட்டப்பிடாரம் பகுதி மக்களும்தான்.